ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து இன்கமும் சரி எக்ஸ்பென்ஸும் எப்படி எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் சாரீ முந்தி அடிக்கிறதுக்கு இல்லை வந்து நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறதுமே கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இது. இதில் நான் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் அப்படிங்கிறத அது இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பென்ஸ் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டேட் எழுதியிருக்கேன். டேட் எழுதிட்டு அதுக்கு கீழே நான் என்னெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து இன்றைக்கி செலவு பண்ணுறது பூரா நைட்டு தான் உட்காந்து எழுதுவேன். ஃபஸ்ட்டு வந்து பால் வாங்கியிருக்கேன். கோயிலுக்கு போனதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவாச்சு. அதுக்கப்புறம் பூ வாங்கினதுல ஒரு 40 ரூபாய் செலவாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து 1ஆம் தேதியோடது. ஒரு பேனா வந்து என் பொண்ணு கேட்டிருந்தா, அந்த பேனா வாங்கிக்கிறதுக்குள்ள ஒரு 40 ரூபாய் வந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து 240 ரூபா வந்து 1ஆம் தேதி நான் செலவு பண்ணியிருக்கேன். நான் டெய்லி வந்து நைட்டு தான் எழுதுவேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து ஒன்றுக்கா எழுத முடியாது. அதனால் நைட்டு காலையிலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2ஆம் தேதி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இப்படி தான் வந்து கண்டினியூவாக எழுதுவேன். கண்டினியூவாக எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து டெய்லி உள்ளதை வந்து டேட் படி பார்த்துக்கலாம். நம்ம எந்த எந்த எதுக்கு யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்காக தான் கண்டினியூஸாக தான் எழுதுவேன். நீங்கள் வந்து இதே மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து எப்படி எழுதுனா உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி எழுதுங்க. நான் வந்து என்னோட பழக்கம் வந்து இந்த மாதிரி நான் எழுதி வைக்கிறது தான். அப்போ வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கலை, இல்லை வந்து வாங்கியிருக்கேன் காசு கொடுக்காம இருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பேப்பர் காசு கொடுக்குறது, அப்புறம் வந்து ஒரு நோட்டு வாங்குறது, இல்லை வந்து நம்ம வந்து கேபிள் காசு கொடுக்குறது, நான் வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறது, இதெல்லாமே நோட் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த மாதம் நான் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. 4ஆம் தேதிக்குள்ளதையும் 4ஆம் தேதி எழுதியிருக்கேன். நான் இந்த வருஷத்தோடு எழுதுனதுனால இந்த 5 நாள் வரைக்கும் எழுதியிருக்கேன். இதில் வந்து நான் 4ஆம் தேதி வந்து என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன்னா, பால் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அதுக்கு ஒரு பஸ் ஃபேர் வந்துச்சு அது. அப்புறம் கோயிலுக்கு வந்து என் தம்பி வந்து கட்டி போனதுனால அவன் கையில் வந்து திருநாறு பூசி ரூபாய் கொடுத்துருந்தேன். அந்த அமௌண்ட் எழுதியிருந்தேன். அது போக நைட்டு வந்து சாப்பாடு வெளியே தான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. அதோட எக்ஸ்பென்ஸும் சேர்த்து 720 ரூபா கிட்ட செலவாயிட்டு. அப்புறம் 5ஆம் தேதி வந்து பாலுக்கு வாங்கியிருக்கேன் எப்பவும் போல். கேபிள் காசு கொடுத்துருக்கேன். அப்புறம் டியூஷன் ஃபீஸ் வந்து என் பொண்ணு நார்மல் டியூஷன் ஒன்று படிக்கிறா, ஹிந்தி டியூஷன் ஒன்று படிக்கிறா. 2க்கும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வரும். அதையும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து டெய்லி நான் என்ன எக்ஸ்பென்சிவ் எழுதுறனோ, அதாவது என்ன செலவு பண்ணியிருக்கணும் அதை கரெக்டாக நான் எழுதிடுவேன். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எழுதிட்டு தான் படுப்பேன். இந்த பழக்கம் வந்து கொஞ்ச நாளாகவே என்கிட்ட இருக்க தான் செய்யுது. இது எழுதும்போது எனக்கு கொஞ்சம் என்ன தெரியுது அப்படின்னா, டெய்லி நான் என்ன செலவு பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா டெய்லி இன்கம், நான் எப்படி வந்து டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குறேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற யாரோட ப்ளவுஸு அப்படிங்கிறதும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதும் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறதுக்காக தான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். மற்றபடிக்கு சில டைம் வந்து மொத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதுவேன். மொத்தம் எத்தனை ப்ளவுஸு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அவசரம் அப்படின்னா நான் அப்படி தான் எழுதுவேன். இதில் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, அந்த சிஸ்டரோட நேம் போட்டு இவ்வளோ அமௌண்ட் தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். 1ஆம் தேதி வந்து 570 ரூபா கிட்ட வந்து 590 ரூபா கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். 2ஆம் தேதி வந்து யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன், யாருக்கு அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தான் எழுதியிருக்கேன். இதில் வாங்காத அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் தனியாக தான் எழுதி வைப்பேன். வாங்கினது மட்டும் தான் இதில் எழுதியிருக்கும். 2ஆம் தேதி வந்து நான் 1820 ரூபாய்க்கு வந்து சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி வந்து அடுத்த அமௌண்ட்டு தான் நான் எழுதணும். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கொடுக்குறீங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணி வைங்க. 3ஆம் தேதி வந்து 4 ப்ளவுஸ் மட்டும் நார்மல் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். 4ஆம் தேதி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால தைக்க முடியல. அதனால் 5ஆம் தேதி நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் தேதி 4 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் தைச்சேன். 4ஆம் தேதி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால என்னால் வந்து தைக்க முடியல. அதனால தான் நான் 5ஆம் தேதி சண்டே வந்து தைச்சேன். அதில் வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட நான் சண்டே மட்டும் தைச்சிருந்தேன். அதாவது சனிக்கிழமையே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து தைச்சேன். இது எல்லாமே தைச்சது வந்து 2180 ரூபா வந்துச்சு. அந்த அமௌண்ட்டுமே நான் தனியாக எழுதியிருக்கேன். இதில் எல்லாருமே அமௌண்ட் கொடுத்தவங்க நேம் மட்டும்தான் இதில் இருக்கும். அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நான் வேற ஒரு பேஜில் வந்து எழுதியிருப்பேன். அவங்க தந்ததுக்கு அப்புறம் தான் அதில் டிக் பண்ணிட்டு இங்கே எழுதுவேன்.
அதே மாதிரி 6ஆம் தேதி நான் என்ன வந்து எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சேன், எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. என்னன்னா இப்படி டெய்லி நம்ம எழுதும்போது நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோம் யார்கிட்ட வாங்கலைங்கிற கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன் யார் யாருக்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்களும் எழுதி பாருங்க. இல்லை உங்களுக்கு வேறு மெத்தடில் எழுதினா தான் எனக்கு வந்து சரியாக இருக்கும்க்கா அப்படின்னா உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ நீங்க அந்த மெத்தட்ல எழுதுங்க. நான் வந்து இப்படிதான் எழுதிட்டு இருக்கேன். இது வந்து கன்டினியூஸா எழுதுவேன். 1 மாசத்துக்கு தக்கன நான் வந்து பேஜ் விட்டுருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இன்கம்க்கும், டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கும் நான் 5 பேஜ் 6 பேஜ் விடுவேன். 2யும் வந்து நான் 2 மாசக்குள்ளது. 1 மாசம் இன்கம் இருக்கும். 1 மாசம் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இது 2யும் நம்ம டேலி பண்ணி பார்த்தா நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அதனால தான் நான் இப்படி எழுதுறேன். ஒவ்வொரு மாசமும் நான் இப்படிதான் எழுதுவேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து டெய்லரிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு தான் இந்த பதில். என்னன்னா நான் வாங்குற மாதிரி தான் நீங்க வாங்கணும் கிடையாது. உங்க ஏரியால எவ்வளோ வாங்குறாங்க அதை பொறுத்து தான் நீங்க வாங்குறது இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்கணும் கிடையாது. உங்க ஊர் வந்து கிராமமா இருந்தா அங்க எவ்வளோ வாங்குறாங்க டெய்லர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன வாங்குங்க. இதே ரேட் வாங்கணும் கிடையாது. நான் வந்து 2025க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வாங்குறேன். அந்த அமௌண்ட்டை இன்னும் நான் மென்ஷன் பண்ணல. நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாரி வந்து முந்தி அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் நான் வாங்குவேன். சில பேருக்கு 20 ரூபா வாங்குவேன், சில பேருக்கு 30 ரூபா வாங்குவேன். சாரி ஃபால்ஸ் வந்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குவேன். சாரி ஃபால்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கறதுக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா. ப்ளவுஸஸ் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 110 ரூபா வாங்குறேன். இது வந்து போன வருஷம் நான் வாங்குறது. இந்த வருஷம் வந்து இதுலேருந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் வாங்குங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு இதுலேருந்து 2 மடங்கு. அதாவது நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்கன்னா 200 ரூபா வாங்கணும். 80 ரூபா வாங்கினீங்கன்னா 160 ரூபா வாங்கணும். 90 ரூபா வாங்கினா 180 ரூபா வாங்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 10 ரூபா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க வீட்டிலேருந்து தைக்கிறவங்க. ஏன்னா நம்ம அதே ரேட்டில் நம்ம தைக்க முடியாது. அப்புறம் லேஸ் அடிக்கிறதுக்கும் ரோப் வைக்கிறதுக்கும், அதாவது ரோப் வந்து கடையில் வாங்கி வைக்கிறதுக்கு 10 ரூபா. இதே இது நம்ம ரோப்பை வந்து துணியில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். அப்புறமா சாரி வந்து குஞ்சாம் போடுறதுக்கு 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் வாங்குவேன். ஒரு சில கஸ்டமர்கிட்ட 60 ரூபா வாங்குவேன், ஒரு சிலர்கிட்ட வந்து 80 ரூபா வாங்குவேன். அதனால 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் வாங்குவேன். நீங்களுமே எவ்வளோ வாங்குறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ப்ளவுஸ் வந்து இந்த டிசைனுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்க அப்படிங்கிறத பொறுத்து 500 ரூபா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். 500 ரூபாய்க்கு மேலே இருக்க ப்ளவுஸுமே இருக்குது. அது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் வாங்குவேன். மற்றபடிக்கு பேட்ச் ஒர்க்கு கிளாத்தில் பண்ணுற டிசைனுக்குலாம் வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி வாங்குவேன். டிசைனுக்குமே எவ்வளோ வாங்குறேங்கிறத ஒவ்வொரு டிசைனும் மென்ஷன் பண்ணி இவ்வளோ ரூபான்னு நான் சொல்கிறேன். உள்பாவடை வந்து உள்ள சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டு எடுக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் வாங்குவேன். உங்கள் பாவடை வந்து அந்த உள்பாவடை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அதை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நைட்டி வந்து சைடு அடித்து அதுக்கப்புறம் மடித்து அடிக்கிறதுக்கு 50 ரூபா வாங்குவேன். சுடிதார் தைக்கிறதுக்கு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்குவேன். டிசைன்னா அது வேறு அமௌண்ட் வாங்குவேன். மேக்ஸி தைக்கிறதுக்கு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்குவேன். டிசைன் மாற மாற அதோட அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஓப்பன் டாப் மட்டும் தைக்கணும் அப்படின்னா ஒரு 200 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். எந்த டிசைனும் இல்லாமல். டிசைன் இருந்துச்சு அப்படின்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவேன். அதுக்கப்புறமா சுடிதார் வந்து கை தைக்கிறதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 40 ரூபா. அதே மாதிரி சுடிதாருக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் 40 ரூபா. ஆரி ப்ளவுஸ்க்கு இது வரைக்கும் 500 வாங்கிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கூட்டுவேன். இதில் வாங்குற அமௌண்ட் எல்லாமே நான் வாங்குறது எங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை பொறுத்து நான் வந்து மாற்றுவேன். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கிறத பார்த்து மாற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.